ஒரு 5 செகண்ட் நிறுத்தி பாத்தீங்கன்னா உயிரே காப்பாத்திடலாம்னு சொன்னா நம்புவீங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. Hey, media, welcome to Pharmacy Awareness Day 6. எக்ஸ்பீரி ஆன மெடிசன்ஸை போட்டா ஒன்று தெரியுமா? செத்துருவோம், எதனா கோளாறாயிடும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் அதுவே கிடையாது. இப்போ எக்ஸ்பீரி ஆன டேப்லெட்ஸ் போட்டா அது வந்து நம்ம ரிஸ்க்ல புஷ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ எக்ஸ்பீரி டேட்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். எக்ஸ்பீரி டேட்னா அந்த டேட் வரைக்கும் தான் அந்த மருந்தோட அந்த டேப்லெட்டோட தரம் நல்லா இருக்கும். அதை தாண்டி போனா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட டைம், அந்த டைம் வரைக்கும் தான் கம்பெனிக்காரன் வந்து அஷூரன்ஸ் தரான். எதுக்கு? சேஃப்டிக்கும் அந்த டேப்லெட்டோட பொட்டன்சிக்கும். சேஃப்டின்றது நம்ம பாதுகாப்புக்கும், ரெண்டாவது அந்த டேப்லெட்டோட எஃபெக்ட் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றதுக்கான அஷூரன்ஸ் அந்த எக்ஸ்பீரி டேட் டைம் வரைக்கும் தான் இருக்கும். டேப்லெட்ல இருக்க பொட்டன்சி, அதாவது அதோட தரம் குறையலாமே தவிர்த்து அதனால உங்க உயிருக்கு எதனா ஆபத்து வரும்ன்றது கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணா ரிஸ்க் இருக்கு, எதனா ஆகலாம், கெமிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ்னால எதனா நடக்கலாம், இல்ல பாக்டீரியல் growth இல்ல மைக்ரோபியல் growth எதனா இருக்கலாம். இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கே தவிர்த்து கமால் நீங்க செத்துலாம் மாட்டீங்க. இப்போ வந்து குழந்தை பேராசிட்டமல் டேப்லெட் போறீங்கன்னா அது எக்ஸ்பீரி ஆயிட்ட பிறகு போட்டீங்கன்னா ஜுரம் வந்து குறையாது. இந்த டேப்லெட்டோட வேலை என்னவோ அது வந்து நடக்காது. அதுதான் ஃபர்ஸ்ட் கேஸா இருக்கும். ரெண்டாவது, எதனா மைக்ரோபியல் growth வரலாம். மூணாவது, நான் சொன்ன மாதிரி சைடு எஃபெக்ட். நம்ம வீட்டுல எல்லாருமே பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் என்ன தெரியுமா? பழைய மாத்திரை எல்லாம் வந்து எடுத்து கட் பண்ணி இந்த டிரார்ல போட்டு வச்சுப்பாங்க. எப்பப்பெல்லாம் நம்ம வீட்டுல உடம்பு சரியில்லையோ டமால் எடுத்து அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்க கட் பண்ணி எடுத்ததுனால அந்த டேப்லெட்டோட எக்ஸ்பீரி டேட் அது இல்லாமலும் போகலாம். சோ ஸ்ட்ரிப்பா வாங்குறீங்களா, அந்த ஸ்ட்ரிப்பா இருக்கிற டேப்லெட் ஸ்ட்ரிப்பாவே வச்சுக்கோங்க. அதனால எக்ஸ்பீரி டேட் நீங்க 4 பேர் எடுத்து போடும்போது பார்க்கலாம். என்னன்னா, இனிமேட்டு நீங்க டேப்லெட் எதனா வீட்டுல இருக்குன்னா அது வந்து நீங்க எடுத்து போட போறீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு வாட்டி எக்ஸ்பீரி டேட்டை பாத்துக்கோங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். அதாவது எக்ஸ்பீரி ஆன மாத்திரையை நேற்று தான் எக்ஸ்பீரி ஆச்சு, இல்ல 2 நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை யூஸ் பண்ணாதீங்க. சில பேர் இந்த வீடியோ பார்த்து யோசிப்பாங்க, என்னன்னா இவங்க மெடிக்கல் ஷாப்ல டாக்டர் 5 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாருன்னா 5 நாளைக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க, அதுல எக்ஸ்பீரி டேட் இருக்காது, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா குண்டக்க யோசிக்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்னன்னா இப்போ வந்து சப்போஸ் அந்த மாதிரி ஒரு 5 days இல்ல 3 days வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றாருன்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் தான் வந்து மெடிசன்ஸ் ப்ரொவைட் பண்ணாரு. அவர் ப்ரொவைட் பண்ற மெடிசன்ஸ் அப்பவே நீங்க கேட்டுக்கோங்க, இது எக்ஸ்பீரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி அவர் எக்ஸ்பீரி இருக்குன்னு சொன்னா என்ன எக்ஸ்பீரி டேட்னு கேட்டு முடிஞ்சா அது எடுத்துட்டு வந்து ஒரு பேப்பர்ல மடிச்சு எழுதி வச்சு அந்த பேப்பருக்குள்ள இது போட்டு வச்சுக்கோங்க. சரி, டேப்லெட் இவ்வளவு சொல்றீங்க, அப்ப மீதி மெடிசன்ஸ் எல்லாம் என்ன? சிரப், இன்ஜெக்ஷன், ஐ டிராப்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பீரி ஆனா என்ன தெரியுமா? இப்ப டேப்லெட்லயாச்சு சப்போஸ் எக்ஸ்பீரி ஆன டேப்லெட் தெரியாம போட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு எஃபெக்ட்லாம் எதுவும் இருக்காது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் டோஸ், ஜாயின்மெண்ட், சிரப், இன்ஜெக்ஷன், ஐ டிராப்ஸ் இதெல்லாம் வந்து சப்போஸ் எக்ஸ்பீரி பார்க்காம போட்டீங்க ரொம்ப ரிஸ்க்ல வந்து அது கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பழைய மெடிசனா இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க அந்த மெடிசன் யூஸ் பண்றதாலும் ஃபர்ஸ்ட் டைம் அது மருந்து இருக்கான்னு செக் பண்ணக்கூடாது, எக்ஸ்பீரி இருக்கான்னு செக் பண்ணணும். அதுலயும் முக்கியமான கேஸ் பாத்தீங்கன்னா ஐ டிராப்ஸ். சப்போஸ் எக்ஸ்பீரி ஆன ஒரு ஐ டிராப்ஸ் வந்து நீங்க கண்ணில் விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்க இந்த இன்ஜெக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல இருக்காது, சோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். பட் இந்த ஆயின்மெண்ட், டேப்லெட், சிரப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கும். ஐ டிராப்ஸ் ஓபன் பண்ணி 1 மாசம் ஆயிடுச்சா கண்ணை முடிட்டு தூக்கி போட்டுருங்க, அதுதான் கண்ணுக்கு நல்லது. ஏன்னா ஐ டிராப்ஸ் 1 மாசத்துக்கு மேல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா. அதையும் தாண்டி எக்ஸ்பீரி டேட்லாம் ஆயிட்ட பிறகு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 10 days 10 வீடியோஸ் ஃபார்மா வைரஸ் பத்தி போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் ஃபன் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா மெட்ராஸ் மம்மி மீடியாவை ஃபாலோ பண்ணி